இங்க சூர்யா என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய வந்துட்டு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு மகா சொன்னதுனால, வேற வழி இல்லாம இந்த குழந்தைய ரெடியா இருக்க நேரா ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனா, அங்க அழகி பாப்பா சும்மாவே இல்ல. அதனால வேற வழி இல்லாம, அங்க முக்கியமான மீட்டிங் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, எங்க எங்க சூர்யா வந்து அழகிய கூட்டிட்டு பார்க், பீச் இது மாரி இடங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போக, அழகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, "சூர்யா நில்லு" அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா சொல்ல, "என்ன தாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்கடா போயிட்டு வரேன்னு?" கேட்க, "நான் அழகி பாப்பாவ கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரேன்னு சொல்ல, நீ அழகிய கூட்டிட்டு போறதெல்லாம் சரி. ஆனா இருக்கிற மீட்டிங்கெல்லாம் எடுத்து ஒத்தி வச்சுட்டு, எப்படிடா உன்னால இந்த வீட்ல இருந்து வெளியில போக முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்க, தாத்தா அதெல்லாம் நான் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தாத்தா போனேன். மீட்டிங் எல்லாம் இப்ப யாருமே அரேஞ்ச் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது, அது எல்லாத்தையுமே இந்த கௌதம் எடுத்து நடத்தியிருக்கான்னு சொல்ல, கௌதமா? கௌதம் கிட்ட நான் இது எதுவுமே சொல்லலையேன்னு சொல்றாங்க. அவங்க திடீர்னு ஆட்கள் வந்துட்டாங்க. அதனால மீட்டிங்க நானே ரன் பண்ண வேண்டிய ஆயிடுச்சுன்னு சொன்னானே, அப்படின்னு எங்க தாத்தா சொல்லும்போது, இல்ல தாத்தா அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு எங்க சூர்யாவும் சொல்றாங்க. கௌதம் வர கௌதம் கிட்ட நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இங்க சித்ரா தேவி சொல்றாங்க, இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவன் எடுக்கிறதா முடிவா இருக்கணுமா? இந்த வீட்டில் கௌதம் தான் இருக்கான். கௌதமும் அந்த ஆஃபீஸில் ஒரு ஆளாக தானே இருக்கான். ஏன் அவன் எதையுமே செய்யக்கூடாதான்னு சொல்லும்போது, போதும் சித்ரா நிறுத்து. அவனால ஒரு டிசைன் கூட ஒழுங்கா செஞ்சு கொடுக்க முடியல. எங்க மொத்த உழைப்பையும் கஷ்டப்பட்டு உருவாக்குன எங்க சூர்யாவுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இங்க ராஜலட்சுமி பார்த்து சித்ராவை கேள்வி கேட்குறாங்க. சித்ரா தேவி உடனே, ஆமாக்கா, உடனே எதுவா இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துருவீங்களே, அதுக்காக என் பையனுக்கு இந்த சொத்துல பங்கு இல்லை, கம்பெனியில் உரிமை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ராஜலட்சுமி அதிர்ந்து போய் சித்ரா தேவியை பார்க்க, உடனே இதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, அப்போ இப்போ என்ன செய்யணும்? உடனே இந்த சொத்து எல்லாத்தையுமே பிரித்து ஆளுக்கு தனியாக கொடுத்துட்டா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருப்பீங்க, அவ்வளோ தானேன்னு சொல்லும்போது, தாத்தா இப்போ எதுக்கு சொத்தை பற்றி திரும்ப பேசுகிறீங்க? ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். திரும்பவும் அதை பற்றி பேசுறதுல என்ன இருக்குன்னு சூர்யாவுமே கேட்குறாங்க. இதை கேட்ட தாத்தா, இல்லைப்பா சூர்யான்னு சொல்லும்போது, தாத்தா இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம், என்ன மனஸ்தாபங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்காக சொத்தை பிரிக்கணுன்றது மிகப்பெரிய தவறு. கடைசி வரைக்கும் இந்த சொத்து எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும். யாருக்கும் இதை தனியாக பிரித்து எழுதி கொடுக்க வேணாம் அப்படின்னு எங்கள் தாத்தா கிட்ட சொல்லிட்டு எங்கள் சூர்யா உள்ளே போகும்போது, இங்கே இவனை வச்சு ஏதாவது காய் நகர்த்தலான்னு பார்த்தாலும் எதுவுமே முடிய மாட்டுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அனாமிகா யோசிக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு கௌதமை வச்சு அந்த எம்டி சீட்டை பிடிக்கலான்னு நீ முடிவு பண்ணிட்டீங்களே சித்ரா தேவியத்தை, அதை நான் விடவே மாட்டேன். நாளைக்கு நானும் அதே கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சவங்க, அடுத்த நாள் இங்கே சூர்யாவும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க. அழகி ரெடி ஆகுறாங்க. அழகி, நீ அங்கே வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், அதனால ஆஃபீஸில் இருக்கிறவங்களுடைய வேலையெல்லாம் கெட்டு போகுது, நீ பேசாமல் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சூர்யா வந்து டென்ஷன் ஆகும்போது, அப்போ ஐஸ்வர்யா ஓடி வந்து, இப்போ எதுக்காக சூர்யா டென்ஷன் ஆகுறீங்க, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், அழகி நீ அங்கே போனால் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, நம்ம வீட்டில் விளையாடலாம், நீ அங்கே விளையாடுற விளையாட்டையெல்லாம் நம்ம வீட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமா விளையாடலாண்டா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சூர்யா வந்துட்டு ரெடியாகி போகும்பொழுது பின்னாடியே மகாவும் போகிறாங்க. மகா வந்துட்டு இப்படி ஆஃபீஸ் திடீர்னு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி அனாமிகா கிளம்பி போயிடுறாங்க. அங்கே விஜயும் கூட்டிகிட்டு போக, இப்போ எதுக்கு அனாமிகா என் கூட வரணும்னு அடம்பிடிச்சு வரேன்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ, பின்ன என்ன நினச்சிட்டு இருக்க விஜய், நீ இங்கே வீட்டில் சும்மாவே இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதில் உனக்கு உரிமை இருக்குது, பங்கு இருக்குல்ல, பின்ன எதுக்காக நீ அதில் கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லி இங்கே கேட்க, அதுக்கு எங்கள் விஜயும், அதை தான் அண்ணன் பார்த்துக்கிறாருல, பிறகு எதுக்காக நானும் போய் நிற்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு விஜய், அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது, ஆனால் நீ தான் எதுலேயும் உரிமை கொண்டாடாமல் தனியாகவே இருந்துகிட்டு இருக்க, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எம்டி சீட்டை வந்துட்டு எப்படியாவது இன்னைக்கு நம்ம விஜயை வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு நினச்சவங்க, அனாமிகா வந்து விஜயை கூட்டிகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனவங்க அங்கே சூர்யா வரல. சூர்யா வராததை பார்த்ததும், சூர்யா மாமா இன்னும் வரல, நீ போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், நீ இப்போ உட்காரியா இல்லை நான் உட்காரவான்னு சொல்லி இங்கே கேட்க, அனாமிகா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, இது வீடு கிடையாது ஆஃபீஸ், இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க விஜய், உங்களை மாதிரி அந்த வீட்டில் என்னால் அடிமையாலாம் இருந்துகிட்டு இருக்க முடியாது, என் புருஷனுக்கான மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அங்கே அவங்க உங்களுக்கு கொடுக்காத மரியாதையெல்லாம் நான் தான் வந்து வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது, அந்த வீட்டில் யார் எனக்கு மரியாதை கொடுக்கல, யார் என்னை மட்டமாக நடத்துகிறான்னு சொல்லும்போது, வேறு யார், உங்கள் அண்ணனும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே மகா மகான்னு அந்த மகாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணியை பற்றி இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அண்ணி என்ன பண்ணாங்கன்னு எங்கள் விஜய் கோவப்பட, இதுக்கு இங்கே அனாமிகாவும், இங்கே பாருங்க விஜய், தேவையில்லாமல் இந்த இடத்துல எல்லாரையும் பற்றி என்னை பேச வைக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, இப்போ போய் உட்கார போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி அனாமிகா, திடீர்னு நம்ம நினச்சது எல்லாத்தையும் நடத்தி முடிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வருது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே அனாமிகா சொல்கிறாங்க, நம்ம நினச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைவேற்ற முடியும், உடனே எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது விஜய், அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ போய் உட்காருங்க, அதுக்கு பிறகு முழுசாகவே இந்த எம்டி சீட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்,
அதுக்கு பிறகு மொத்தமாக உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லும்போது, இப்படி பேசுறதுக்கு எங்கே போய் நீ கற்றுட்டு வந்த? நீ வர வர நீ இந்த சித்ரா சித்தி கூடயும் அம்மா கூடயும் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட அனாமிகான்னு சொல்லும்போது, உங்களை விட மோசமாலாம் இல்லைங்க எங்கள் அனாமிகாவுக்கும் அங்கே விஜய்க்கும் இடையில வாய் தகராறு ஏற்படுது. அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் ஆஃபீஸ்க்கு மகா சூரியன் 2 பேரும் வராங்க. 2 பேருமே பேசிக்காம வராங்க. இதுவும் அண்ணனும் அண்ணியுமே வந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே விஜய் ஓடி வர, டேய் விஜய் நீ எப்படா இங்கே வந்தேன்னு சொல்லி எங்கள் சூர்யா கேட்கும்பொழுது, ஏன் மாமா நாங்களாம் இங்கே வரக்கூடாதா என்னன்னு எங்கள் அனாமிகா சொல்ல, இல்லைம்மா விஜய் எப்போதுமே ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டான்ல அதான் கேட்டேன்னு சொல்லி சூர்யா சொல்லும்போது, அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனால் இனிமேல் விஜயும் ஆஃபீஸ்க்கு வருவார், அவருக்கான வேலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இதில் என்ன இருக்கு விஜய், நீங்கள் ஆஃபீஸ் வரணும்னு தானே நானே எதிர்பார்த்தேன், நீ எந்த வேலையாக இருந்தாலும் செய் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உனக்குன்னு ஒரு கேபின் ஒதுக்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்குன்னு தனி கேபின்லாம் வேண்டாம், நீங்கள் உட்கார்ற அதே இடத்துல தான் அவரும் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, இதை கேட்ட இங்கே மகா வந்து அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. ஏன் மொத்த கம்பெனியில் இருக்கவங்களே எழுந்து நிற்க அனாமிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன், வீட்டில் வச்சு பேசினா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசி இங்கே என் வாயை அடைக்க வச்சிடறாங்க, அதுக்காக தான் நான் ஆஃபீஸ்க்கு இவரை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாராவது சின்ன தவறு பண்ணாலே எல்லாரையும் நிற்க வச்சு மன்னிப்பு கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்குமே இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு அந்த வீட்டில் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி போல இருந்துக்கிட்டு இந்த மொத்த கம்பெனி பொறுப்பையும் வீட்டு நிர்வாகத்தையும் நீங்களே எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. அப்போது விஜய் நம்பி வந்த எனக்கோ இல்லை விஜய்க்கோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மூலமாக எப்படி வந்துட்டு மரியாதை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு அனாமிகா தேவையில்லாமல் பேசுறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களை மாதிரியெல்லாம் மனம் கெட்டு போய் என்னால் இருக்க முடியாது. இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் தவறு பண்ண பிறகு இந்த வீட்டை விட்டு கூச்சிட்டு போக மாதிரி போவீங்க, அதுக்கு பிறகு உங்களை கூப்பிட்றதுக்கு பின்னாடி ஆள் வரணும், இப்படி எதை எல்லாமே உங்களுக்கு ஜாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க. உங்களை மாதிரியெல்லாம் என்னால் நடிக்கவும் தெரியாது இருக்கவும் முடியாது மகா, தேவையில்லாமல் இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது, போதும் அனாமிகா எதுக்காக இப்போ மகா கிட்ட நீ வார்த்தையை விடுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சூர்யாவும். இதை கேட்ட அனாமிகா உடனே மகா கிட்ட, இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ எனக்கான பதில் கிடைச்சே ஆகணும், இங்கே எம்டி சீட் யாருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, என்ன அனாமிகா கேள்வி இதெல்லாம், இங்கே யார் வந்துட்டு அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ கஷ்டப்படுறாங்களோ அந்த எம்டி சீட்டில் அவங்க தானே உட்கார முடியும்னு சொல்லும்போது, இதனால் வரைக்கும் அவர் இருந்தார் சரி, இனிமேல் அதுக்கான இடத்த ஒதுக்கி கொடுத்தா தானே எங்கள் விஜயும் அவருடைய திறமையை காட்ட முடியும்னு சொல்லும்போது, இங்கே விஜய் வந்துட்டு அனாமிகா போதும் இதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு விஜய் நீ என்னைய மிரட்டலாம் என்னை அடிக்கலாம் அதுக்கான ரைட்ஸ் உனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் இவங்களுக்கான ரைட்ஸ் நான் கொடுக்கவே கிடையாது, தேவையில்லாமல் கேள்வி கேட்காம இங்கே இதுக்கான ஏற்பாட்டை முதல்ல பண்ண சொல்லு உங்கள் அண்ணனை அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே உடனே மகா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை, நீங்கள் ஒரு பொய் சொல்ல போய் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே இப்படி தாங்க இருக்கும், ஒரு பொய்யை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு பின்னாடியும் எவ்வளோ பெரிய விஷயங்களை யோசிக்கணும், இதனால் கஷ்டப்பட போகிறது யார் என்னன்றதெல்லாம் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் நீங்கள் செஞ்சிருவீங்க. இப்போ பாருங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு எப்படி இந்த அனாமிகா கேள்வி கேட்குறான்னு நீங்களே பாருங்கள், வீட்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியிலேயும் வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாலன்னு சொல்லும்போது, அக்கா தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு எங்கள் அனாமிகா சொல்லும்போது, நான் தேவையானதுனால தான் பேசுகிறேன், எனக்கு என் புருஷனுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 சந்தேகங்கள் 1000 கஷ்டங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் எங்களுடைய விஷயத்தில் நீ தலையிடவும் வேண்டாம், அதே போல் இந்த எம்டி செட் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்றதானே எங்கள் பிரச்சனையே, வீட்டுக்கு போனால் அங்கே சித்ரா தேவி அத்தை பிரச்சனை பண்ணுறாங்க, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து நீயும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் போட்டியாக இருக்குது இந்த எம்டி செட் யாருக்கு கிடைக்கணும்னு, ஏன் இப்போ இவர் தவறு பண்ணிட்டாரு அதனால் இந்த எம்டி செட்டை யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாகணும், தவறு பண்ணவங்க இந்த எம்டி சீட்டில் இருக்கக்கூடாது, அதானே உன்னோட என்னன்னு சொல்லும்போது, ஆமாக்கா அப்படிதான் சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமிக்காவும். இதை கேட்ட எங்கள் சூர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க, அதுக்கு மகா சொல்கிறாங்க, சரி இப்போ விஜய் எங்கள் அனாமிக்கு ஆசைப்பட்ட மாதிரியே விஜய் இந்த எம்டி சீட்டை எடுத்துக்கட்டும், தாராளமாக எடுத்துக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல எங்கள் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு எங்கள் மகா சொல்லும்போது, இதை கேட்ட அனாமிகா என்ன இதுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க, அதுக்கு உடனே மகா சொல்கிறாங்க, இந்த கம்பெனிக்காக இவர் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே இவருடைய திறமையாலையும் இவருடைய கஷ்டத்தாலையும் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க, உங்களால் ஒரு வாரத்துக்கு நான் டைம் தரேன், அந்த ஒரு வாரத்தில் உங்களால் எந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்ண முடியும், இங்கே வந்து உங்களுக்கான ஒரு ஆர்டரை வந்துட்டு நீ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த கம்பெனியோட எம்டி சீட் உங்களுக்கோ இல்லை கௌதம்க்கோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அதே நேரம் மகா சொல்கிறாங்க, அது மற்றவங்களை ஏமாத்தியோ மற்றவங்களுடைய திறமையிலேருந்தோ வர வைக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய திறமை சொந்த உழைப்பை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நாங்கள் சூர்யா மாமா மாதிரி இருக்கவே மாட்டோம், பொய் சொல்கிறது ஏமாத்துறது இந்த பழக்கமெல்லாம் அவருக்கு தானே இருக்குன்னு சொல்லும்போது, இது ஆஃபீஸ்ங்க கூட பார்க்காம எங்கள் மகா பயங்கர கோவத்தில் இருந்தவங்க பல்லான்னு ஒரு அறையை விட எங்கள் அனாமிகா கன்னத்தில் கையை வச்சபடி நின்றுட்டு எங்கள் மகாவை பார்க்குறாங்க.
இதுதான் உன்னோட எண்ணம். சொன்ன ஒரு அடுத்த நிமிஷத்திலேயே உன்னோட எண்ணம் என்னன்னு இதிலேயே பிரதிபலிச்சுட்டு அனாமிகா. இதுக்கும் இந்த எம்டி சீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. இது விஜயா வந்து கேட்டிருந்தாலாவது நாங்கள் யோசிக்காம கண்டிப்பாக அந்த எம்டி சீட்டில் அவரே இருந்து வேலை பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் எடுத்து கொடுத்துருப்போம். ஆனால் உன்னுடைய குறுக்கு புத்திக்கும் குறுக்கு எண்ணத்துக்கும் இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சூர்யா வந்து ஆச்சரியத்தோட பார்க்க விஜயும் கேட்குறாங்க. என்ன அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சாரி விஜய், நான் அனாமிகாவை அடித்தது தவறு தான் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு கேட்கல அண்ணி, எப்படி அவ இவ்வளோ சீக்கிரத்தில் குறுக்கு புத்தி குறுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களே அதை பற்றி கேட்க வந்தேன்னு சொல்லும்போது, அதுவா விஜய், இப்போ கொஞ்ச நேரத்துலையே இப்போது ஏமாத்துறது இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவரை மையமாக வச்சு தானே அவங்க பேசுகிறாங்களே தவிர, நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், உண்மையாக நேர்மையாக உழைப்பேன், என்னுடைய சொந்த திறமையை தான் காட்டுவேன்னு சொல்கிறதுக்கு அந்த வாய் வார்த்தை வராதப்போ இப்போ இதுலேருந்தே தெரியல இது எல்லாமே ஆசை, பேராசை, அந்த ஆசையில் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக சொல்கிறீங்க அண்ணி, இப்போ நான் கொடுக்க வேண்டிய அறையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உண்மையிலே அது சந்தோஷம் தான். இனிமேல் இந்த ஆஃபீஸ் பக்கம் வரத்துக்கு கூட அவள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மகா சொல்கிறாங்க, அனாமிகா எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, ஏற்கனவே இங்கே பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கன்னத்தில் கையை வச்சபடி அனாமிகா ஆஃபீஸ்லேருந்து வெளியேறி போக இங்கே மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, இவருடைய இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கை வச்சுட்டு எப்படியாவது இந்த இடத்த கைப்பற்றணும்னு ஏகப்பட்ட பேர் இதுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமே எங்கள் மகா வேற நினச்சிட்டு இருக்கா. மகா இப்படி அதிரடியாக களமிறங்கினதை நினச்சி சூர்யாவே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க. என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள், ஏற்கனவே பெண்டிங்ஸ் ஒர்க் நிறையா இருக்குல்ல, இருக்கிற பிரச்சனைகள்ல இப்படி கம்பெனியை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து தைரியம் சொல்லி சூர்யாவை உள்ள அனுப்பிவிட எங்கள் மகாவும் வந்துட்டு தன்னுடைய வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மகா தான் எப்போதுமே சூர்யாவை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் மகா சூர்யாவை கண்டுக்கிறதே கிடையாது. சூர்யா தான் எட்டி எட்டி மகாவை பார்த்துட்டே இருக்காங்க.